சராசரியாக இப்போ ஓரளவு படிக்கக்கூடியவங்களாம், ஓரளவு பொருளாதார வாய்ப்பு இருக்கக்கூடியவங்களாம் ஒரு 2-3 ஷூ வச்சுருக்கோம், சில பேர் 4 ஷூ வச்சுருக்கோம். இன்றைக்கு இளம் வயதிலே அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது பெரும்பாலும் ஆபரணங்கள், உடைகள், ஷூக்கள், கேட்ஜெட்டுகள். இது 4ல் தான் அதிகமான பணம் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா? முன்னாலாம் பணம் எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா, தீபாவளிக்கு சேர்க்குறேன், திருவிழாக்கு சேர்க்குறேன்லாம் சொல்லுவாங்க. இப்போலாம் ஐஃபோன் வாங்குறதுக்கு சேர்க்குறேன், ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குறதுக்கு சேர்க்குறேன், அல்லது ஒரு குறிப்பிட்ட கேட்ஜெட் வாங்குறதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஷூ உங்கள்கிட்ட ஏற்கனவே தேவைக்கு 2 ஷூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அணிந்து கொள்வதற்காக ஒரு ஷூ, நீங்கள் விளையாடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஷூ, 2 ஷூ இருக்குன்னா, இதுக்கடுத்து ஆஃபரில் ஒரு ஷூ 5000 ரூபாய்க்கு வருதுன்னா, 4 ஷூ எக்ஸ்ட்ராவாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது 2 ஷூ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் வருஷத்துக்கு. அது நீங்கள் அதிகபட்சமாக 20 முறை தான் போட போகிறீங்கன்னா, ஒரு முறை அந்த ஷூவை நீங்கள் அணிந்து கொள்வதற்கு 500 ரூபாய் செலவழிக்கிறீர்கள். நீங்கள் அதை பயன்படுத்தாத அத்தனை நாளும் அதற்கான பணம் செலவழிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு வருடத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் இதை மாற்ற போறீங்க. இதானே? யோசிச்சு பார்த்தா உங்கள்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் பணமாக கணக்கு பண்ணி பார்த்தா, வட்டியே இல்லாமல் யாரோ ஒருத்தர் கட்ட வேண்டிய வட்டிக்காக அதை நீங்கள் வாங்கியாந்து வீட்டில் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ரியாலிட்டி நமக்கு புரிஞ்சாலே, இப்போ என்னை போன்ற ஒரு சாதாரண ஆட்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அது புரியாமல் போகலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய, ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த நுவான்சஸ் புரிஞ்சாதான் இந்த ஐடியாவை உங்களால் பிஸ்னஸில் அப்ளை பண்ண முடியும்.